1003 குறிப்புகள் இருக்கு. 1003 குறிப்புகள். கண்ண ரெட்டிஸா இருந்துச்சுன்னா இவங்ககிட்ட ஒரு கிட்டத்தட்ட உருண்டை ஒரு டிஃபால்ட்டான ஒரு உருண்டை தெரியுதுன்னா அந்த பிளட் இஷ்யூ வேற யாரும் இல்லை, ஒரு அடுத்த ஒரு செயல்பாடு. அப்போ அவங்க வெஸ்பரிசமோ மாந்திரியத்துக்கோ ஏதோ ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இவங்க தன் நினைவுல இல்லை. அது சரி, யட்சினிகள் யோகினிகள் டாகினிகள் இப்படி இருக்குது இருக்கா, அவங்க பாருங்க நிச்சயமா மூக்கு அப்படிமா அப்படி இல்லைன்னா பொம்பளை இருந்தால் அப்படியே தலையை சொல்லி எந்த நட்சத்திரம் எதிர்பார்க்காதீங்க, திருவோணம் நட்சத்திரம் தான். மூலம் திருவோணம் தலையை சொல்லிக்கிட்டே இருக்கும். ரெண்டு யாரு எங்க அப்பா ஆஞ்சநேய மூர்த்தி. நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஒவ்வொரு நட்சத்திரமும் அதனுடைய வேலையை செய்யும். நான் பேசிட்டே இருப்பேன் இப்படி இப்படின்னா, சரி உங்க வீட்டில் யாருப்பா மூல நட்சத்திரம், யார் திருவோணம், ஒன்று அவங்க குடும்பத்தாரில் யாரையாவது சொல்லுவோம். சரி, இப்போ இவன் கேட்க வந்த கேள்வி தவறான கேள்வி என்பது எப்படி நாம் உணர்வது? கேட்டால் அவருக்கு சொல்லுவான், என்கிட்ட வருவான், சாமி நான் நினைச்சது நடக்குமா? தம்பி நீ நல்லது நினைச்சா நடக்கும், அதுக்காக பக்கத்து வீட்டுக்குள்ளே நினைச்சா வெட்டி கொடுத்து தான் வருங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிஞ்சுருக்கீங்களா? ஏன்னா எல்லாம் கேட்பான். வர்றவங்களுக்கு அவனுக்கு தேவையான விஷயங்கள் உள்வாங்கணும். நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அவனுடைய நிலை என்ன? நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் காணும் மனித ஜாதி காண்பதில்லை நீ. அவன் என்ன செய்வான்? அடுத்த காரியம் நீங்க பாருங்க, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய அந்த செயல்பாடுல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சேரை கொஞ்சம் முன்னாடி இருந்து போடுவான், இல்லைன்னா அவன் முன்னாடி வந்து இப்படி உட்காருவான். உட்கார்ந்துட்டானே பையன் தப்பான கேள்வி கேட்க போறான் அந்த ஆளு, இல்லைன்னா இவனுக்கு ஏதாவது வேற ஏதாவது தப்பான ரூட்ஸ் இருக்கும் அந்த ஆண்களுக்கு. அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நீங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களை ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் அனுபவ படிப்பு. பெண்களுக்கு வலது பக்கம் மறு போன்ற மச்சங்கள் இருந்தாலும், பெண்ணுக்கு இடது பக்கம் மறு போன்ற மச்சங்கள் இருந்தாலும், அவங்க வீட்டில் இடது பக்கம் இருந்தால் கண்டிப்பாக காவல்துறை, இராணுவம், மிலிட்ரி சம்பந்தப்பட்டதில் வேலை பார்க்குறாங்க. இந்த பகுதிக்குள்ளே இருந்தால் அவங்க வீட்டில் யாரோ ஒரு ஆள் கவர்மெண்ட் வேலை பார்க்க போகிறாங்கன்னு சொல்லலாம். ஆண்களுக்கு அதே மாதிரி இந்த சைடில் லெப்ட் சைடில் மற்ற மருக்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வீட்டில் கவர்மெண்ட் வேலை உறுதியாக கிடைக்கும். எந்த ஒரு மனிதன் ஒரு நட்சத்திரத்தினுடைய 3வது பாதத்தில் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை அரசு உத்தியோகம் பார்ப்பதற்கு விதி உள்ள குழந்தை. வானில் பறப்பதற்கும் அரசு உத்தியோகம் பார்ப்பதற்கும் எந்த நட்சத்திர பாதம் தேவை? ஒரு நட்சத்திரத்தினுடைய 3வது பாதமே. 3வது பாதத்தில் எந்த கிரகம் அடைஞ்சிருக்குன்னு பார்த்து பதில் சொல்லுங்க. அதே மாதிரி தலைமையை கவுத்தக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் தலைவன் பார்த்து இருக்க வேண்டும். இல்லை என்றால் எந்த நேரத்திலும் தலைமைக்கு ஆபத்தானவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் அடைஞ்சிருந்தாலும் தலைமையை கைப்பற்ற தயங்க மாட்டார்கள். 27 நட்சத்திரத்தில் பொருத்தம் பார்க்காத நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தை எந்த நட்சத்திரத்துக்கும் பொருத்தலாம். இது விதி. ரஜ்ஜி உண்டா இல்லையா? அன்னைக்கு திருமண மேடையில் நினைச்சேன், 5 பேரை கூப்பிட்டு 5 பேருக்கு ரஜ்ஜி இல்லாமல் நான் கல்யாணம் முடிச்சு வச்சு நல்ல குடும்பத்தோடு இருக்கேன். அவங்க அப்படியே பகிரங்க மீட்டிங்ல பேசிட்டு இருந்தேன். இதுக்கு காரணம் என்பது ரஜ்ஜி என்பது இந்த காலத்தில் உண்டா அந்த காலத்தில் உண்டா. இங்கு 10 பொருத்தங்கள், கேரளாவில் 27 பொருத்தங்கள், நார்த்திலே ரஜ்ஜி என்பதே கிடையாது. நாடி பொருத்தம் மட்டுமே பார்க்கப்படுகிறது.